அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் அர்ச்சனா சாரிங்க, இந்த ஃபேக் அர்ச்சனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து போராடி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் நான் போராடியே டிடிஎஃப் வந்து வின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு இல்லையா. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவங்க அப்பா மேட்டர் எடுத்துருக்கலையா, அப்போ நம்மளும் அவங்க அப்பா மேட்டர் எடுக்கணும் இல்லையா, அதனால் எடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தினேஷ் வந்து விவியை தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கமல் சார் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி, ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சுல. 2 பேர் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அர்ச்சனா வந்து அவங்க அப்பா பற்றி பேச தகுதி இருக்கானா, துளியும் தகுதி இல்லை. தன் தகப்பன் வந்து கொரோனா வந்துருச்சு, அந்த கொரோனா வந்தால் கண்ணும் கருத்தமாக பார்த்து உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எந்த மகளோடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும். அப்படி தான் இந்த போராட்டத்தெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்தவரை நீ வந்து கண்ணும் கருத்தமாக பார்த்து அவர் வந்து காப்பாற்ற அவ்வளோ தூரம் போராடி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற, கொரோனா வந்துருச்சு அப்படிங்கிறனால போ ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ருக்குற. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு நான் போகிறேம்மா, போகிறேன், ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை உட்காரக்கூடாது, நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாலே போகணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு சுயநலக்காரியாக தான் நீ இருந்துருக்க. நீ எங்கே போகிறான்ன, நீ போகிறான்ன அப்படின்னா சரிப்பா, நீ 5 நிமிஷம் உட்காந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ ஒரு பொண்ணு. நீதான் சுயநலக்காரியாச்சே. மேலே போய் நின்றுக்கிட்டு அழுதுச்சு அவங்க அப்பா வீட்டை பார்த்துட்டே போகும்போது. இந்த அளவுக்கு ஒரு சுயநலக்காரியாக இருக்கிற நீ வந்து உங்கள் அப்பா பேரை ஃபஸ்ட்டு எடுக்கலாமா? அவர் போராடி தான் அவர் வந்திருப்பார். ஆனால் நீ எந்த போராட்டமும் இல்லாமல் அவர் சொத்துல நல்லா உட்காந்து தின்னுட்டு இன்ன வரை வந்து இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து சொன்ன பார்த்தியா, எங்கள் அப்பா வந்து போராடி தான் போகணுன்னு இருக்காரு. என்னென்ன உருட்ட முடியுமோ அத்தனை உருட்டை உருட்டுறது இந்த விஜய் அர்ச்சனா. இதை வந்து இந்த ஃபேக் அர்ச்சனா, இதை வந்து நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தினேஷ் அப்படிங்கிற இந்த மானகட்டவர் வந்து விவியை வந்து அழிச்சிருவேன், உடச்சிருவேன், தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது கமல் சார் வந்து நீ அப்படி சொன்னோடனே அழிக்கிறது துடைக்கிறதுக்கு இது என்ன, நீ ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, நீ நாமினேஷன் தான் பண்ண முடியும், அதை தூக்காது மக்கள் கையில் இருக்குது அப்படின்னோடனே நம்மளுடைய தினேஷ் அப்படின்னு சொல்லி கமல் சாரே முறைகிறார். ஐயோ தினேஷ், நீ எல்லாம் ஒரு ஆள், உனக்கு ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன சீசனில் அசீமு, விக்ரமு, அதுக்கு முந்தின சீசனில் ஆரி, பாலா அந்த ரேஞ்சுக்கு சீனை போடுற ஒன்றும் இல்லை. நீ ஒரு டம்மி பீஸு. இங்கே இருந்தால் அர்ச்சனாவுக்கு ஓட்டு இருக்குது, அதுக்கப்புறம் விசித்ராவுக்கு ஓட்டு இருக்குது, அவ்வளோதான் ஓட்டு, வேறு யாருக்கிட்டல. உனக்கெல்லாம் ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடைசியில் விஷ்ணுட்டே மண்ணை கவுனவன் தான் நீ. ஆனால் நீ சொல்கிற பார்த்தியா, விவியை தூக்கணும், விடக்கூடாது, நூல் இலையில தப்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.